This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பழைய கார்களை வாங்குகிறீங்களா? உஷார் மக்களே, மத்திய அரசு போட்ட முக்கிய உத்தரவு. விரைவில் பல நகரங்களில் காற்று மாசை கட்டுப்படுத்த மின்சார வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் பழைய பெட்ரோல் டீசல் கார்களை உரிமையாளர்கள் விற்க தொடங்குகிறார்கள். மறுபுறம் பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டணம் மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது. காற்று மாசு சர்வதேச பிரச்சினை. இந்தியாவை பொறுத்தவரை டெல்லி போன்ற நகரங்களில் காற்று மாசு உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறுகிறது. எனவே காற்று மாசு தவிர்க்க மின்சார வாகனங்களை பயன்படுத்த கட்டாயமாக்கப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் டெல்லியில் முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதாவது 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களில் எரிபொருள் நிரப்ப தடை விதிக்கப்பட்டது. இதனால் பழைய வாகனங்களை அடிமட்ட விலைக்கு விற்க உரிமையாளர்கள் முன்வந்தனர். சொகுசு கார்கள் மிக குறைந்த விலைக்கு விற்கப்பட்டன. டெல்லியில் மட்டும்தான் இந்த கட்டுப்பாடுகள் என்பதால் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் டெல்லி கார்களை வாங்க ஆர்வம் காட்டினர். இப்ப இருக்கையில் 20 ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது. பொதுமக்கள் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அதன் வயதை பொறுத்து தகுதி சான்றிதழ் கட்டணம் வசூலிக்கப்படும். 10 முதல் 15 ஆண்டுகள், 15 முதல் 20 ஆண்டுகள் மற்றும் 20 ஆண்டுகளுக்கு மேல் என 3 பிரிவுகளாக வாகனங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டணம் மட்டும் உயர்த்தப்படுகிறது. இந்த வகையில் லாரி போன்ற கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 3,500 இருந்து 25,000 ஆகவும், நடுத்தர வாகனங்களுக்கான கட்டணம் 20,000 ஆகவும், கார் போன்ற வாகனங்களுக்கான கட்டணம் 10,000 ஆகவும் 15,000 ஆகவும், பைக்குகளுக்கு 600 இருந்து 2,000 ஆகவும் உயர்த்தப்படுகிறது. எனவே பழைய வாகனங்களை வாங்குவோர் யோசித்து வாங்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.